அனைவருக்கும் வணக்கம். நாங்க ஸ்ரேயா டென்டல் ஸ்கேன்ஸ்லேருந்து இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம். ராஜபாளையம்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து டிவிடியை வந்து சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம், ஃபர்தராக என்னென்ன ஸ்டெப்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் திஸ் பிசி, அதாவது முந்தி மை கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, இப்போ திஸ் பிசின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போகலாம். நீங்கள் எப்போவுமே ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபைல் எக்ஸ்ப்ளோரரையும் கிளிக் பண்ணலாம். நான் வந்துட்டு திஸ் பிசி கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ திஸ் பிசி ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி வந்து லோட் ஆகிருக்கு. இது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் ஆயிருச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன், இந்த ஆப்ஷன் ஓப்பனுங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ ரம்யான்ட்டு இந்த ஒரு ஃபோல்டர் இருக்குது. இது பேஷண்ட்டோடைய பேர் ரம்யான்ட்டு நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சீரியல் நம்பரோட வந்து ஒரு ஃபோல்டர் வரும். இது வந்து மாஸ்டர் ஃபோல்டர். இதில் தான் எல்லாமே இருக்கும். சிடி ஃபைலு, சாஃப்ட்வேரு எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த மாஸ்டர் ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மாஸ்டர் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இருக்கும், அப்புறமா ஃபைல்ஸ் இருக்கும், சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மூணாவது ரோவில் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல், ஃபோல்டர், அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சிடி ஃபைல். சிடி ஃபைல் வந்துட்டு இதில் ஃபுல்லாக வந்து நீங்கள் தேவைப்படுற எல்லா டைகாம் ஃபைலும் இதில் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். ஸோ பேக்கு வந்துக்கிறோம். இப்போ வந்துட்டு சிம்பிள் யுவர் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு சிம்பிள் யுவர் லான்ச்சர் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன். இப்போ இந்த என்னோட ஆரோ வந்து அதுக்கு மேலே இருக்குது, டைப் அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த சிம்பிள் யுவர் லான்ச்சர் அப்ளிகேஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுருவோம். அது லான்ச் ஆன உடனே அது இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. சிம்பிள் யுவர் லான்ச்சர் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த விண்டோ வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது டிவிடியிலேருந்து லோட் ஆகிறனால டிவிடியிலேருந்து இது பிக்கப் பண்ணணும். டிவிடியில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சிம்பிள் வியூவர் அப்படிங்கிற இந்த விண்டோ ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிரே கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. க்ரீன் கலர் வந்து ஒரிஜினல் அப்படின்னு போட்டிருக்கோம், கிரே வந்து லைட் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற பட்சத்தில் என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டுன்ட்டு ஒன்று இருக்குது. அது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் கிளிக் பண்ணலாம். பெரும்பாலானோர்கிட்ட வந்து நாங்கள் இது நாள் வரைக்கும் விசாரித்ததில் சில பேர் தான் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்காங்க. அதனால நான் வந்து சிம்பிள் யுவர் லைட் கிளிக் பண்ணுறேன். இதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை. ஸோ சிம்பிள் யுவர் லைட்டை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அது லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது லோட் ஆனதுக்கப்புறம் இந்த விண்டோ வரும், சிடி வியூவர் லான்ச்சர் அப்படிங்கிற இந்த விண்டோ வரும். ஸோ இப்போ வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஃபர்தரான ஸ்டெப்ஸு ஒவ்வொன்றா மூவ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. சிம்பிள் யுவர் லைட் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கு.
இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 625 டைகாம் ஃபைல் இருக்குது. அது வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். இது டிவிடியிலேருந்து லோட் ஆகிறனால டிவிடியிலேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். நம்ம பென் ட்ரைவு ஹார்ட் ட்ரைவை விட கம்மியாக இருக்கும். அதனால இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இதெல்லாம் லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சாஃப்ட்வேர் லோட் ஆயிருச்சு. இதுதான் லேண்டிங் விண்டோ. இப்போ வந்து ஃபைல் வந்து இந்த சிடி ஃபைல் லோட் ஆகும். லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஃபைனலாக வந்துட்டு லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கொரோனல், சகிட்டல், ஆக்சுவல் வியூஸ் எல்லாமே வந்துடும். இதுதான் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து லேண்ட் ஆகிற வியூ விண்டோ. இப்போ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து இதிலேருந்தே பேனோராமிக் வியூ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், மெஷர் பண்ணலாம், இம்ப்ளான்ட் சிமுலேஷன் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம அதிலெல்லாம் போகிறதில்ல. இப்போ முதல்ல நம்ம வந்து எப்படி இந்த கரோனல் சஜிட்டல் வியூவிலேருந்து நமக்கு தேவையான வியூஸை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நான் வந்து கொரோனல் விண்டோவில் இருக்கேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் கார்னரில் கொரோனல் அப்படின்னு எழுதியிருக்கும் எல்லோ கலரில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஸ் இருக்குது. இப்போ வந்து ப்ரௌன் கலரில் ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இது வந்து சஜிட்டல் ஆக்சிஸ். க்ரீன் கலரில் இருக்கிறது வந்துட்டு ஆக்சியல். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சஜிட்டலில் போகிறேன். இப்போ வந்து டபுள் ஏரோ வந்திருக்கு. கீழே போனோடனே 4 ஏரோஸ் வரும். இப்படியே நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது பண்ணிங்கன்னா ஒரு கிளாம்ப்பு மாதிரி வருது. இதை கிளிக் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா, ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அதோடைய வியூ வந்து ஷாலோ ஆயிரும், கிறிஸ்பாக இருக்காது. ஸோ வியூ வந்து ஷாலோ ஆயிரும். இப்போ இதை வந்து திரும்ப இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணால் வந்து கிறிஸ்பாயிரும். இப்போ இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சியலுக்கு வரேன். இந்த கிளாம்ப்பு மாதிரி வந்து பார்த்தீங்களா, அதை வந்த உடனே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி வந்து கொரோனலுக்கு வந்து இந்த சஜிட்டல் வியூவில் வந்து கொரோனல் எல்லோ கலரில் இருக்குது கொரோனல். அதுக்கும் இந்த கிளாம்ப்பு மாதிரி வந்தது டபுள் கிளிக் பண்ணிட்டா இதாயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சியல் வியூவில் இருக்கேன். இப்போது ஒரு பல்லு, இப்போ உதாரணத்துக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த மேக்ஸிலாவில் இருக்கிற இந்த டூத்தை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கிறோம் பொசிஷனை. இப்போ வந்து 4 டைரக்ஷன்ஸில் வந்து வந்திருக்குங்க இல்லையா, இந்த 4 சென்டரில் வந்திருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை அந்த பல்லுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டா இப்போது இந்த பல்லில் வந்து அது சென்டர் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சஜிட்டல் வியூ இருக்குது, கொரோனல் வியூ இருக்குது, ஆக்சுவல் வியூ இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ஆக்சியலை வந்து
கொஞ்சம் வந்து நம்ம கீழே கொண்டு போகலாம். கீழே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஆக்சியலில் வந்து வியூஸ் மாறும். இப்போ சஜிட்டல் மூவ் பண்ணணும்னா கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சஜிட்டல் மூவ் பண்ணால் மூவ் ஆகுது பார்த்தீங்களா? சஜிட்டலில் வந்து சேஞ்சஸ் தெரியுது. இப்போ வந்துட்டு இதில் வேறு மெஷர்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு சஜிட்டலில் இந்த பல்லோடைய கிராஸ் செக்ஷன் தெரியுது. இந்த கிராஸ் செக்ஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டாப் லெஃப்ட் கார்னரில் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கர்சர் அது மேலே வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணதுன்னா 2D 3Dன்னு வரும். 2D கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு சிம்பிளோட மவுஸ் ஆரோ வரும். இப்போ வந்து நான் இங்கேருந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூட்டோட எண்ட் வரைக்கும் போய் டபுள் கிளிக் பண்ணேன்னா அது மெஷர்மெண்ட்டு எடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்கன்னா இப்போ இதோட லென்த்து வந்துட்டு 19 மில்லிமீட்டர்ஸ். இப்போ இந்த க்ரௌனில் இருந்து அந்த எனாமெல்ல இருந்து ரூட்டு எண்டு வரைக்கும் வந்து என்ன லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லோடைய லென்த் வந்து 19 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நாங்கள் ஃப்யூச்சரில் இது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறதா இருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். மேலும் உங்களுக்கு எந்த ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது குவேரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை போடுங்க. தேங்க்யூ.